வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். அரசு மற்றும் தனியார் துறையில் பல புதிய கல்வி நிறுவனங்கள் நாட்டில் ஸ்தாபிக்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கருத்து. புதிய அரசாங்கத்துடன் இணைந்து செயற்பட தயார் என சர்வதேச நாணய நிதியம் தெரிவிப்பு. ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக தேர்தல் கண்காணிப்பு நிலையம் அறிவிப்பு. சஜித் பிரேமதாசவுக்கு சிறுபான்மை சமூகத்தினர் மத்தியில் அதிகளவு ஆதரவு உள்ளதாக கருத்து கணிப்பின் மூலம் வெளிப்படுத்தப்பட்டுள்ள தகவல். தொடர்வது விரிவான செய்திகள். இளைஞர் யுவதிகளுக்கு உலகளாவிய தரத்திற்கு ஏற்ப உயர்கல்வி வாய்ப்புகளை பெறும் சந்தர்ப்பத்தை வழங்கும் வகையில் அரசு மற்றும் தனியார் துறையில் பல புதிய கல்வி நிறுவனங்கள் நாட்டில் ஸ்தாபிக்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். கொழும்பு காலிமுகத்திடல் ஹோட்டலில் டைம் ஸ்கூல் ஆஃப் ஹையர் எடியூகேஷன் உயர்கல்வி நிறுவனத்திற்கான பாடசாலை திறப்பு விழா இடம்பெற்றிருந்தது. குறித்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது இவ்வாறு ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்தார். இது குறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, இன்று நாம் எதிர்பார்க்கும் நவீன கல்வி முறைக்குரிய டைம்ஸ் உயர்கல்வி நிறுவனத்தை திறந்து வைத்தேன். உயர்கல்வி பரீட்சையில் சித்தியடைந்த பின்னர் டிப்ளோமா கற்கைகளை தொடர விரும்பும் மாணவர்களுக்கு கல்வி வாய்ப்புகளை இந்த நிறுவனம் வழங்க இருக்கிறது. ஏற்றுமதி பொருளாதாரத்தை நோக்கி செல்ல வேண்டுமானால் 21ஆம் நூற்றாண்டின் மத்தியில் எதிர்காலத்தை நோக்கி செல்வதாயின் நமது நாட்டின் எதிர்கால வளர்ச்சிக்கு புதிய அறிவு தேவைப்படுகிறது. எனவே எதிர்காலத்தில் இதுபோன்ற பல நிறுவனங்கள் உருவாக்கப்பட வேண்டும். இந்த நிறுவனம் டிஜிட்டல் அகாடமியையும் கொண்டுள்ளது. இந்த கல்வி நிறுவனங்களால் நம் நாட்டு இளைஞர்கள் பெரிதும் பயனடையலாம். 50,000 இளைஞர்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களின் ஊடாக தொழில் பயிற்சி வழங்க அரசாங்கம் நிதியுதவி அளிக்க உள்ளது. அதற்கு நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கு இவ்வாறான நிறுவனங்களை அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களாக மாற்றும் திறன் எங்களிடம் உள்ளது. தற்போதுள்ள பயிற்சி நிறுவனங்களுக்கு மேலதிகமாக இந்த திட்டத்தை செயல்படுத்தி வருகின்றோம். மேலும் அடுத்த ஆண்டுகளில் நாட்டின் வளர்ச்சியோடு முதலீட்டு வாய்ப்புகள் அதிகரித்து புதிய தொழில்கள் ஆரம்பிக்கும் போது அரசு மற்றும் தனியார் துறைகளில் சுமார் 1,00,000 புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும். நாம் உருவாக்க நினைக்கும் டிஜிட்டல் பொருளாதாரத்திற்கு இது போன்ற நிறுவனங்கள் அவசியம். எனவே நமது நாட்டில் இது போன்ற கல்வி நிறுவனங்களை அரசு மற்றும் அரசு சாராத வகையில் அதிகரித்து இந்த நாட்டின் இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை தேடுவதற்கு தேவையான ஆதரவை வழங்க எதிர்பார்க்கிறோம் என்றும் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்தார். மக்களினால் தெரிவு செய்யப்படும் அரசாங்கத்துடன் இணைந்து செயற்படுவதற்கு தயார் என்று சர்வதேச நாணய நிதியம் அறிவித்துள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலானது மக்களினால் தீர்மானிக்கப்பட வேண்டியதொன்று என்றும் தெரிவித்துள்ளது. இலங்கை தொடர்பிலான 3வது மீளாய்வு நடவடிக்கை ஜனாதிபதியின் தேர்தல்களின் பின் நடைபெறும் என்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் பேச்சாளர் ஜூலி கொசாக் கூறியுள்ளார். ஜனாதிபதி தேர்தலின் முடிவுகளின் பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். இலங்கை வரலாற்றில் எதிர்நோக்கிய மிக மோசமான நெருக்கடியிலிருந்து மீண்டு வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கடுமையான முயற்சியில் வென்றெடுக்கப்பட்ட விடயங்களை இலங்கை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். கடன் மறுசீரமைப்பு விவகாரத்தில் சர்வதேச நாணய நிதியத்தின் பங்களிப்பு வரையறுக்கப்பட்டது எனவும் அரசாங்கத்திற்கும் கடன் கொடுநர்களுக்கும் இடையிலான பிரதான இணக்கப்பாடுகள் எட்டப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சுயேட்சை வேட்பாளர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தனது தேர்தல் பிரச்சாரத்தை ஊக்குவிக்கும் வகையில் விருந்துபசாரம் ஒன்று ஏற்பாடு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளதாகவும் அது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தேர்தல் கண்காணிப்பு நிலையம் தெரிவித்துள்ளது. அத்துடன் வடக்கு தொடருந்து மார்க்கத்தின் அனுராதபுரம் முதல் மகவ வரையிலான தொடருந்து பாதையை திருத்தும் பணிகளை உரிய முறையில் பூர்த்தி செய்யாமல் திறப்பதை இடைநிறுத்துமாறு கோரி லொகோமோட்டிவ் இயக்குநர்கள் பொறியியலாளர்களின் சங்கம் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தது. குறித்த தொடருந்து மார்க்கத்தின் சமிக்ஞை அமைப்பு சீரமைக்கப்படவில்லை எனவும் அதனால் தொடருந்து மார்க்கம் பாதுகாப்பற்ற நிலையில் உள்ளதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இவ்வாறான பின்னணியில் வடக்கு தொடருந்து மார்க்கத்தின் அனுராதபுரம் முதல் மகவு வரையிலான தொடருந்து மார்க்கத்தின் திருத்த பணிகள் முழுமை அடையாத நிலையில் ஜனாதிபதி தேர்தலை இலக்காக கொண்டு அதனை திறக்கும் முயற்சிகள் இடம்பெற்று வருவதாக லொகோமோட்டிவ் இயக்குநர்கள் பொறியியலாளர்களின் சங்கம் தெரிவித்துள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு சிறுபான்மை சமூகத்தினர் மத்தியில் அதிகளவு ஆதரவு உள்ளமை கருத்து கணிப்பு மூலம் தெரிய வந்துள்ளது. சுகாதார கொள்கைகள் நிர்வாகம் மேற்கொண்ட கருத்து கணிப்பின் பின் இது தெரிய வந்துள்ளது. இளைஞர்கள் மத்தியில் அனுருகுமார் திசாநாயகவுக்கு அதிகளவு ஆதரவு காணப்படுகிறது.
கருத்து கணிப்பில் கலந்து கொண்டவர்களில் 53% மாணவர்கள் அனுரகுமாரவுக்கு ஆதரவை வெளியிட்டுள்ளனர். நாடளாவிய ரீதியில் இலங்கை தமிழர்களில் 55% மாணவர்களும் இந்திய வம்சாவளி தமிழர்களில் 53% மாணவர்களும் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவை வெளியிட்டுள்ளனர். முஸ்லிம்களில் 71% மாணவர்கள் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவை வெளியிட்டுள்ளார்கள். 60 வயதிற்கும் மேற்பட்ட வாக்காளர்களில் 43% மாணவர்கள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவை வெளியிட்டுள்ளனர். வடக்கு கிழக்கு தவிர ஏனைய மாகாணங்களில் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க முன்னிலையில் காணப்படுகின்றார். நாடு தொடர்பாகவும் தங்களின் எதிர்காலம் தொடர்பாகவும் சிந்தித்து மக்கள் வாக்களிக்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது என நாடாளுமன்ற உறுப்பினர் டலஸ் அழகப்பெரும தெரிவித்துள்ளார். சஜித் பிரேமதாச தலைமையில் இன்று இடம்பெற்ற ஒற்றுமை விளையாட்டு மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இது குறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது: இன்று இந்த நாட்டில் ஆட்சியாளர்கள் அனைவரும் தாங்கள் ஆட்சிக்கு வந்ததன் பின்னரே வேலை திட்டங்களை மேற்கொண்டார்கள், அபிவிருத்தி தொடர்பாக பேசினார்கள். ஆனால் சஜித் பிரேமதாச மாத்திரம்தான் அதிகாரம் இல்லாத போதிலும் மக்களுக்காக சேவையாற்றினார். குறிப்பாக கல்வித்துறை, சுகாதாரத்துறைக்காக அவர் சேவையாற்றினார். எனவே சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஆட்சியில் இந்த நாட்டில் அடிப்படை உரிமைகள் பாதுகாக்கப்படும், சமூகத்தில் ஒற்றுமையை பலப்படுத்தி நாட்டின் அபிவிருத்திக்கு தடையாக காணப்படும் அனைத்து விடயங்களையும் தகர்த்தறிவோம் என்றும் டலஸ் அழகப்பெரும தெரிவித்துள்ளார். நாட்டில் இரத்தக்களரி ஒன்று ஏற்படுத்துவதற்கு தேசிய மக்கள் சக்தி முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர தெரிவித்துள்ளார். கட்டக்குருந்தவில் இடம்பெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். கடந்த சில தினங்களில் ஜேவிபியோடு தொடர்புடைய மாணவ குழுவினர் பல்கலைக்கழகம் ஒன்றில் முன்னிலை சோசலிச கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் மாணவர் சங்கத்தினர் மீது தாக்குதல் நடத்தியிருந்தனர். நேற்று முன்தினம் இரவு முதல் மாணவர்களின் விடுதிகளுக்குள் நுழைந்தும் அவர்கள் தாக்குதல் நடத்த ஆரம்பித்துள்ளார்கள். இதன் காரணமாக தற்போது குறித்த பல்கலைக்கழகத்தை மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த மோதல் நிலைமையை ஏனைய பல்கலைக்கழகங்களுக்கும் நீண்டு செல்லும். ஜேவிபியுடன் தொடர்புடைய மாணவ சங்கங்கள் மற்றும் தொழிற்சங்கத்தினர் தங்களது கட்சிகளுக்கு வாக்களிக்குமாறு மக்களை அச்சுறுத்தி நாட்டில் பாரிய வன்முறை ஒன்று ஏற்படுத்தி வருகின்றனர். இந்த நிலை தொடருமாயின் இதுவே இறுதி தேர்தலாக இருப்பதற்கும் வாய்ப்பு உள்ளது. ஏனென்றால் தேசிய மக்கள் சக்தியின் கைகளுக்கு அதிகாரம் செல்லுமாயின் நாட்டில் மற்றொரு தேர்தல் நடத்துவதற்கு ஒருபோதும் வாய்ப்பு ஏற்படாது. அவர்கள் ஆட்சிக்கு வந்ததும் நாடாளுமன்றத்தை கலைப்பதாக கூறுகின்றனர். நாடாளுமன்ற தேர்தல் ஒன்றை நடத்துவதற்கு 52 நாட்கள் தேவைப்படும். 3 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு தேசிய மக்கள் சக்தியினால் எவ்வாறு அமைச்சரவை ஒன்றை அமைக்க முடியும்? அவர்கள் தற்போது மக்களை அச்சுறுத்தி வாக்கு கேட்கும் ஒரு போக்கினை கையில் எடுத்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர தெரிவித்துள்ளார். தமிழ் பேசும் மக்கள் சரிந்து வாழும் வடக்கு, கிழக்கு மற்றும் மலையகம் ஆகிய பகுதிகளில் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவின் வெற்றி உறுதியாகியுள்ளதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பொதுச் செயலாளர் நிசாம் காரியப்பர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்கு பலம் குறைந்துவிட்டது என்பதை எண்ணி சிலர் தனிப்பட்ட அரசியல் குரோதங்களுக்காக தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்கவுக்கு வாக்களிப்பதாக இருந்தால் அதை பற்றி சற்று சிந்திக்குமாறு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பொதுச் செயலாளர் நிசாம் காரியப்பர் கூறியுள்ளார். வாக்களிப்பு நிலையங்களுக்கு கையடக்க தொலைபேசிகளை எடுத்துச் செல்வதற்கு தடை செய்யப்பட்டுள்ளது என்றும் வாக்காளர்கள் மட்டுமின்றி வேட்பாளர்களும் வாக்குச்சாவடிகளுக்கு கையடக்க தொலைபேசிகளை எடுத்துச் செல்ல முடியாது என்றும் வாக்களித்ததன் பின்னர் யாருக்கு வாக்களித்தீர்கள் என்பதை பகிரங்கமாக சொன்னால் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் ஆர்எம்ஏஎல் ரத்நாயக்க தெரிவித்தார். சுதந்திரமானது மற்றும் நியாயமானதுமான ஜனாதிபதி தேர்தலில் ஊடகங்களின் வகைபாகம் எனும் துணிப்பொருளில் இலங்கை பத்திரிகையாளர் சங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விசேட கருத்தரங்கு கொழும்பில் உள்ள இலங்கை பத்திரிகையாளர் ஸ்தாபனத்தின் கீழ்ப்போர் கூடத்தில் நேற்று பிற்பகல் நடைபெற்றது. அதில் கலந்து கொண்டு கருத்துரையை வழங்கியதன் பின்னர் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்திருந்தார்.